சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. கொக்கு பறக்குதடி பாப்பா என்று ஒருவர் பாடலை பாடி நாடக மேடைகளில் பிரிட்டிஷாரை அதிர வைத்தார் என்று சொன்னீர்கள். அவர் யார் தாயே? மகனே சிவா, அது பாரதியின் பாப்பா பாடலைப் போல பெரும் புகழ் பெற்றிருந்தது. அதை நாடக மேடைகளில் உணர்ச்சிகரமாக பாடியவன் விஸ்வநாத் தாஸ். ஆனால் அந்த எழுச்சி மிகுந்த பாடலை இயற்றியவன் மதுரகவி பாஸ்கரதாஸ். தன் 16வது வயதில் பாடல்களை எழுதத் தொடங்கினான் பாஸ்கரதாஸ். 1925 ஹிந்து தேசாபிமானிகள் செந்தமிழ் திலகம் என்ற நூலையும் வெளியிட்டான். காந்திய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டு கதராடையே அணிந்தான். 1921 காந்தி மதுரை வந்தபோது காந்தியோ பரம ஏழை சந்நியாசி என்ற பாடலை எழுதினான். அதை தன் காதார கேட்டான் காந்தி. விடுதலை போரில் மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்க அவனது பாடல்கள் பேருதவி செய்தன. விடுதலை போராட்ட வீரர்கள், அவர்களின் தியாகங்கள், நிகழ்ச்சிகள் பற்றியே பாடல்களை எழுதினான். ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் ஒவ்வொரு பாடலிலும் தன் பெயரையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தான் பாஸ்கரதாஸ். மதுரை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாத ஐயருடன் சேர்ந்து மதுரையில் நடிகர்களை திரட்டி கள்ளுக்கடை மறியல் போராட்டமும் நடத்தினான். புதுச்சேரியில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவன் அவன். பிரிட்டிஷ் எதிர்ப்புணர்வு பாடல்களை பாடி தேசபக்தி சுடரை மக்கள் உள்ளங்களில் ஏற்றினான். அப்படி பாடல்களை எழுதியதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டான் பாஸ்கரதாஸ். அவன் எழுதிய பாடல்களை நாடக மேடைகளில் பாடியதற்காக நாடக கலைஞன் விஸ்வநாத தாஸை மேடையிலேயே கைது செய்து அழைத்துச் சென்றார்கள் போலீஸ்காரர்கள். அப்படி எஸ் விஸ்வநாத தாஸ் பாடி புகழ் பெற்ற பாட்டுதான் கொக்கு பறக்குதடி பாப்பா என்பது. அவன் குரலில் அந்த வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா பாடலை அது எந்த நாடகமாக இருந்தாலும் மக்கள் பலமுறை பாடச் சொல்லி கேட்பார்கள். அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் அர்த்தம் புதிந்ததாக அவர்களால் விரும்பப்பட்டது. கொக்கு பறக்குதடி பாப்பா, நீயும் கோபமின்றி கூப்பிடடி பாப்பா. கொக்கென்றால் கொக்கு, நம்மை கொல்ல வந்த கொக்கு. எக்காலம் போட்டு நாளும் இங்கே ஏய்த்து பிழைக்குதடி பாப்பா. வர்த்தகம் செய்ய வந்த கொக்கு, நமக்கு வாழ்வை கெடுக்க வந்த கொக்கு. அக்கறை சீமை விட்டு வந்து கொள்ளை அடித்து கொழுக்குதடி பாப்பா. தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு, அது தின்ன உணவில்லாத கொக்கு. பொல்லா மாமிச வெறி பிடித்த கொக்கு இங்கே வந்து பறக்குதடி பாப்பா. கொந்தலான மூக்குடைய கொக்கு, அது குளிர் பனி கடல் வாச கொக்கு. அந்தோ பழிகார கொக்கு நம்மை அடக்கி ஆளுதடி பாப்பா, நம்மை அடக்கி ஆளுதடி பாப்பா. மக்களை ஏமாற்ற வந்த கொக்கு, அதன் மமதை அழிய வேண்டும் பாப்பா. வெட்கமானமில்லா அந்த கொக்கு இங்கே மடிய பறக்குதடி பாப்பா. பஞ்சாபில் படுகொலை செய்த கொக்கு, அது பழி பாவம் பார்க்காத கொக்கு. அஞ்சாமல் பாஸ்கரன் தமிழ் பாடி அதை அடித்து விரட்ட வேண்டும் பாப்பா. இப்படி உள்ளர்த்தம் பொதிந்து வெளிப்படையாக பாடினால் பிரிட்டிஷ்காரர்கள் சும்மா இருப்பார்களா? போலீசார் வந்து நாடகத்தை பாதியில் நிறுத்தி விஸ்வநாத தாஸை கைது செய்து கோர்ட்டில் நிறுத்தி அபராதமோ தண்டனையோ விதித்தார்கள். சிறை செல்வதையே வழக்கமாக கொண்டாலும்
அதையெல்லாம் அவன் கொஞ்சமும் சட்டை செய்யவில்லையே. எத்தனை முறை கைதானாலும் அஞ்சா நெஞ்சுரம் கொண்டு வெளியில் வந்து மீண்டும் அப்படியே பாடல்களை பாடினானே. சிறை சென்று மீண்ட பிறகும் மீண்டும் அதே நாடகத்தை போடுவான், அதே வசனங்களை பேசுவான். தடையை மீறியும் பலமுறை நாடகங்களை நடத்தினான். அவனது நாடகங்கள் அநேகமாக புராண நாடகங்களாகத்தான் இருக்கும். அதில் முருகனாகவோ சிவனாகவோ நடித்தபடி இந்த பாடல்களை பாடுவான். அவனை மேடையில் வைத்தே கைது செய்து சிறைக்கு கொண்டு செல்வார்கள். அதுவும் முருகனாகவோ சிவனாகவோ வேடத்தை கலைக்காமலேயே அவனும் சிறைக்கு செல்வான். விஸ்வநாததாஸை போலீசார் கைது செய்து அழைத்துச் செல்லும் போதெல்லாம் மக்கள் கொதித்தெழுந்தார்கள், போலீசாருடன் மோதினார்கள். ஒருமுறை திருநெல்வேலியில் நாடகம் போட்டு கைதான போது வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து இவனுக்காக வழக்கில் வாதாடினான். அவன் இளமையிலேயே நாட்டுப்பற்றும் தேசிய உணர்வும் கொண்டிருந்தான். நடிப்பு மட்டுமல்ல, நல்ல நாடக ஆசிரியராகவும் இருந்தான். தேசபக்தியை தூண்டும் விதத்திலேயே நாடகங்களை எழுதினான். பாரதியின் கரும்பு தோட்டத்திலே பாடலையும், கதர்கப்பல் வருகிறதே பாடலையும் பிரபலப்படுத்தினான். காங்கிரஸ் இயக்கத்துக்காக யார் அழைத்தாலும் அங்கெல்லாம் சென்று நாடகம் போட்டு வசூலாகும் பணத்தை சுதந்திர போராட்டத்துக்கே அர்ப்பணித்தான். திருமங்கலம் காங்கிரஸ் கமிட்டிக்காக பெருமளவு நிதி சேர்த்து கொடுத்தான். போலீசார் கைது செய்து அவனை சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது எப்படி முருகனாகவும் சிவபெருமானாகவும் வேடமிட்டபடியே சென்றானோ, அவன் விண்ணுலகு சென்ற போதும் அதே போன்று வேடமிட்டபடியே சென்றான். விஸ்வநாததாஸ் வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு அன்றுதான் உலகுக்கே தெரிந்தது. சென்னையில் ஒரு நாடகத்தில் முருகனாக வேடமிட்டு நடித்துக் கொண்டிருந்தான். நாடகத்தின் முடிவில் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுத்து கொண்டிருந்த வேளையில் அவன் உயிர் பிரிந்தது. மக்கள் கலங்கித்தான் போனார்கள். மயில் வாகனத்தின் மீது முருகனாக காட்சியளித்தபடியே என் வீரக்கலைஞன் இந்த உலகை விட்டு சென்றானே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழு